நீ எவ்வளவு ரேட் கூட கேட்கல, போய் லைன்ல நின்னாச்சு. இந்த வீடியோல நம்ம ஜெர்மனில இருக்கிற ஃபேமஸான கொலோன் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு உள்ளதான் போறோம். சோ நீங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட் அப்படின்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே டாப் லிஸ்ட்ல அட்லீஸ்ட் 3-4 பிளேசஸ் ஆவது ஜெர்மனில இருந்து வந்துரும். ஏன்னா ஜெர்மனி கிறிஸ்மஸ் மார்க்கெட் அவ்வளோ ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். சோ இன்னைக்கு அதுல என்னதான் இருக்குன்னு உள்ள போய் பாத்துடலாம். ஆக்சுவலா இப்ப போலாம். போட்டோ எடுக்கிறதுக்குலாம் ஸ்பாட் வச்சிருக்காங்க. இங்க ஒருத்தவங்க நின்னு 2 யூரோஸ்க்கு போட்டோஸ் வர நம்ம மொபைல்ல எடுத்து கொடுக்குறாங்க. வேணா 5 ரூபா தரேன். பட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுக்கு ஒரு லைன் வர நிக்குது. நம்ம வேற கடைகள்லாம் பார்க்கலாம். சோ குக்கீஸ் எடுக்கிறதுக்கு அச்சுலாம் வைக்கிறாங்க, நம்ம ஊர் அச்சு முறுக்குல பண்ற மாதிரி. எப்பயுமே இந்த ஒரு மாதிரி ஒரு கடை இருக்கும். ஜிஞ்சர் தேனு, மலை தேனு, இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே தெரியலையே. இதுக்குள்ள நான் தண்ணி குடிச்சு வச்சு இது பண்ணலாம். அத மாதிரி இருக்கு. உள்ளானே நிறைய பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு எல்லாமே. சாக்ஸ், கிளவுஸ், தலைக்கு மாட்டுற ஹேட், கீ செயின்ஸ்லாம் இருக்கு. ஐயோ அழகான குட்டியா இருக்கு. சின்ன வயசுல சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். இங்க பாருங்க கத்திரிக்காய், ராடிஷ், இங்க பாருங்க பியர். பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? அழகா இருக்கு. எவ்வளவு கேட்கவா? How much is this? 8 euro. ஓகே 8 euro. இது ஓகே தானே, நல்லா இருக்கு. இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. தக்காளி, மஷ்ரூம், இதான் ஹைலைட். இங்க பாருங்களேன், இதெல்லாம் அந்த டீ இது வைக்கிறது, கப்பு வைக்கிறது. பர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஃபார் பிரின்சஸ் ஒன்லி. யார் இது? வேற யாரு? நான் தான். அப்ப நீ கியூன் இல்லையா? குயின்லாம் இல்ல. இந்த கடை ஃபுல்லாவே ஆடு தீம்ல இருக்கு, ஷீப் தீம்ல இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா செருப்புலாம் பண்ணிருக்காங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு செம கியூட்டா இருக்கு. இது வந்து ரக். ஐ திங்க் ஒரிஜினல் ஷீப்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் ஷீப்போட தோல் தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க ஹேண்ட் பேக், நிறைய ப்ரெஷ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஷூக்கு, தலைக்கு, எல்லாத்துக்கும் ப்ரெஷ் வச்சிருக்காங்க. டேய் நான் பெயிண்ட் தான்டா எடுக்க சொன்னேன், உசுர எடுக்க சொல்ல உள்ள சொரண்டுங்க. அங்க பாருங்க தொடப்பு கட்டி எல்லாம் இருக்கு. தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம கார்பெட் கிளீன் பண்றது கூட, சோஃபா கிளீன் பண்றது கூட ப்ரெஷ் வச்சிருக்காங்க. ஆனா காது எதுவும் வாங்கவே இல்ல. இல்லனே எனக்கு வேலை வெட்டி இல்ல. நான் இது வாங்க மாட்டேன். நான் அந்த மியூல்ட் ஒயின் தான் குடிக்கலாம்னு இருக்கேன். எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பினோம்னா இவ்வளவு பெரிய சர்ச் தெரியுது பாருங்க. இதுக்கு அப்படியே பக்கத்துலயே தான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருக்காங்க. மியூல்ட் வைன்ன்றது கிறிஸ்மஸ் அப்போ யூகேலயும் சரி யூரோப்லயும் சரி வேற என்ன கண்ட்ரீஸ்லாம் தெரியல, பட் இந்த 2 இடத்துலயுமே மெயினா வந்து ஹாட் வைன் ஒண்ணு குடிக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் டைம்ல மெயினா கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல செல் பண்றாங்க. பட்டர் பிஸ்கெட் டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஷேப் ஆஃப் கொலோன், அதாவது இந்த பாத்தீங்களா ஒரு சர்ச். டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? அதோட ஷேப்ல பண்ணிருக்காங்க அச்சு வச்சு. என்னடா நடக்குது இங்க? செமையா இருக்கு. ஆனா வாங்க மாட்டேன். சாம்பிள் பார்த்து ஓடி போயிடும் நாங்க. இப்ப ஒண்ணும் கெட்டு போல. என்னத்தைய கொய்யோ முயன் கத்தி வண்டியை நிப்பாட்டி ஊரை விட்டே ஓடி உசூர் மேல ஆசை இருந்தா. எல்லாமே சில்வரான்னு தெரியல, பட் எல்லாமே 1000+ தான். இதெல்லாம் பாரு, கம்மல்லாம் பாரு 22 யூரோ, சின்ன செயின் 28, அத மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே ரீசனபிள் பிரைஸ் தான் நினைக்கிறேன். அதான் வாங்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. வாங்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அப்படியே வாங்க கூடாது யாரும் அப்படின்ற மாதிரி பிரைஸ் போட்டு வைப்பாங்களா, அந்த மாதிரி இல்ல. சோ ஆக்சுவலா கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல நிறைய பேர் ரீல்ஸ் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ராபெரியில சாக்லேட் ஊத்திலாம் அது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஸ்ட்ராபெரி புளிச்சது அப்படின்னா வந்துட்டு சுத்தமா காம்பினேஷன் நல்லாவே இருக்காது. அட்லீஸ்ட் பனானாவோட சாக்லேட்டாவது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பட் வந்து ஸ்ட்ராபெரியோட நல்லாவே இருக்காது. கண்டிப்பா வாங்காதீங்க. நாங்க ஒன்னு ட்ரை பண்ணிட்டு ஸ்காட்லாண்ட் கிறிஸ்மஸ் மார்க்கெட் கீழே தான் போட்டோம். ஆனா பேசிக்கா சாக்லேட் நினைச்சு சிரிக்கிறோம் சாப்பிடுறவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. சிரிக்கிறோம். அது அழகா இருக்கேன்னு சாப்பிடாதீங்க யாரும். உங்களுக்கு அந்த புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா சாப்பிடுங்க, மத்தபடி யாரும் சாப்பிடாதீங்க. எங்கேயாச்சும் அதிகமா க்ரௌட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் பார்க்கவே தேவையில்ல. கண்டிப்பா அதுவும் சாப்பாடு கடை தான். சோ இங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா சீஸ்ல வந்து மேக்ரோனி பண்ணி தராங்க. சீஸ் மேக்ரோனி கடை. யூகேல இருக்கிற மோஸ்ட் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் எல்லாமே ஒரு கடை கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னா ஜெர்மன் சாசேஜ் கடை. சோ நம்ம ஜெர்மனிக்கு வந்து சாசேஜ் எப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே.
திரும்புங்க உங்க பேச காமிங்க. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருப்பாங்க போல, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது பேர் வந்து பிரசல். இது நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. அதுலயே வந்துட்டு ஹாம், பேக்கன், அந்த பெப்பரோனி இதெல்லாம் போட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது நாங்க சாப்பிடல, ஏன்னா எங்க கிட்ட தான் இருக்குது போர்க் சாசேஜ். ஏற்கனவே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாண்டி உட்கார்ந்திருக்கோம். அட படுபாவி பயல, முதல்லயே சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க? டேஸ்ட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த ஷாப் ஃபுல்லாவே பொம்மை மட்டும் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு எல்லாமே. சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா இங்க ஏதாவது வாங்காம போகவே மாட்டாங்க. அவ்வளவு நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி ரப்பர் இருந்துச்சு, பீனட் ரப்பர். இது வந்து பார்த்தாலே எனக்கு ஒரு கதை போடுறது. என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? அத நினைச்சேன் சிரிச்சேன். நான் சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு பையன் வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தான், பீனட் கொண்டு வந்திருந்தான். அதுல வந்துட்டு இந்த ரப்பரையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு இந்த பீனட் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் எடுத்துட்டு வாயில வச்சு கடிச்சிட்டேன். பார்த்தா அது ரப்பர். இது ஒரு கேவலமான கதை, இருந்தாலும் அது ஞாபகம் வருது. அது பார்த்தாலே அதை ஞாபகம் வரும். நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையா திவ்யா, உனக்குமா? ஸோ இந்த கடை ஃபுல்லாவே வந்துட்டு கிறிஸ்மஸ் தீம்ல டெக்கரேஷன் ஐட்டம் தான் வச்சிருக்காங்க. பூக்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல இருக்கிற பிரான்ச்ல வந்து தொங்க விடலாம். இது எல்லாமே வந்துட்டு கிளாஸ் டால்ஸ். நீங்க பாக்குற சைஸ்ல இல்ல, இதெல்லாமே ரொம்ப குட்டியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்களா இவ்வளோண்டு இருக்கு. இது எல்லாமே ஹேண்ட்மேட் இன் வியட்நாம். இது எல்லாமே வந்துட்டு வுட்ல பண்ணிருக்காங்க. ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுவும் அந்த மூவ்மெண்ட்லாம் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கடையுமே மெயினா வந்து கிளாஸ் பால்ஸ் பண்ணிருக்காங்க வித் லைட்ஸோட இருக்கு. சில இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. 20 யூரோஸ் அந்த மாதிரி வருது, 15 to 20 யூரோஸ் வருது. பிரைஸ் வைஸ் ஓகே தான். இங்க பாத்தீங்கன்னா அகைன் கிறிஸ்மஸ் ட்ரீல தொங்க விடுறதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய விற்பாங்க கிறிஸ்மஸ் பேஸ்ல. ஸோ இதெல்லாமே வந்துட்டு கிளாஸ்ல பண்ணிருக்காங்க. இந்த இதுவுமே அந்த மாதிரி தான். ஸோ தொங்க விட்டுக்கலாம். இங்க மோதிரம்லாம் வச்சிருக்காங்க. மோதிரம், நெக்லஸ் ஃபுல்லாவே வந்துட்டு கிளாஸ் தீம், கிளாஸ்ல தான் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஃபுல்லா சிலை தான். இதை பாருங்க, 50 யூரோ. செம்மையா இருக்குல்ல? கல்லு சிலையா இதெல்லாம்? கல்லு மாதிரி கொஞ்சம் இருக்கு, பட் கல்லு இல்ல, நல்லா இருக்கு. இங்க பாருங்க சாண்டா கிளாஸ். பார்த்த உடனே இந்த பாட்டு பாடணும்னு தோணுது தாத்தா. தாத்தா பொடி கொடு. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீம்ல வந்துட்டு தொங்க விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்னி அவங்க தீம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ட்ரீஸ் ஃபுல்லாவே டிஸ்னி கேரக்டர்ஸை தொங்க விட்டுருப்பாங்க. சில பேர் வந்து பால்ஸ் தொங்க விடுவாங்க. இப்ப நாங்களும் அதான் பண்ணுவோம், பால்ஸ் மாதிரி தொங்க விடுவோம். நிறைய பேர் ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனே பண்ணுவாங்க. சில பேர்லாம் நம்ம வந்து கொலு பண்ணும்போது ஒரு ஒரு வருஷமும் புது புது சிலைகள் ஆட் பண்ணிட்டே வருவாங்க தெரியுமா? சில பேர் ட்ரெடிஷனா அந்த மாதிரி வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீல ஒரு ஒரு டைமே இந்த தொங்க விடுறத வந்துட்டு புதுசா வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பொம்மையக்கா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உள்ள திறந்தோம்னா இதே சைஸ்க்கு இதே மாதிரி குட்டியா ஒரு சைஸ்ல ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அதுதான் இது. சோ வந்து எத்தனை இருக்கும் உள்ள அப்படின்றத மீன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்குள்ள 3 இருக்கு, இதுக்குள்ள 5 இருக்கு, அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா பெருசெல்லாம் இருக்கு, அதெல்லாம் 10 இருக்குமா. ஆனா வெயிட்லெஸ்ஸா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட். இதுவே வந்துட்டு 22 யூரோஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? இது ஒரு ட்ரெடிஷன் மாதிரியா? முன்னாடி பண்ண பொம்மையா? பழங்காலத்து பொம்மையா? மேபி நிறைய அனிமல்ஸ்ல எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அழகா இருக்கு. சோ இது வந்துட்டு கேண்டில் ஷாப். இதெல்லாமே வந்துட்டு நம்ம உள்ள கேண்டில்ஸும் வச்சுக்கலாம். இவங்க வந்து இப்ப லைட்ஸ் வச்சிருக்காங்க. ஐ திங்க் ஒண்ணு ஒரு எசன்ஸ் ஊத்தி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்டட் கேண்டில்ஸா தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இங்க வந்து யூரோப் சைடு, யூகே சைடுல எல்லாம் வந்து சென்டட் கேண்டில்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்லயே நிறைய பேர் கேண்டில் செஞ்சு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிலாம் வந்து பேசியிருப்பாங்க. விச் இஸ் ட்ரூ. ஏன்னா வந்து இங்க அவ்வளவு பேர் சென்டட் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ்க்கு பிரசன்ட் கொடுக்கும் போதே நிறைய பேர் வந்து சென்டட் கேண்டில்ஸ் தான் கிஃப்டாவே கொடுப்பாங்க. இது நிறைய பேர் விரும்புவாங்க. இங்க இது ஏதோ ட்ரெடிஷனல் மீட் ஷாப்னு நினைக்கிறேன். பதப்படுத்தப்பட்ட மீட் இருக்கும்ல, ஸோ கொஞ்சம் ஸ்மெல் வந்து கொஞ்சம் பேடா அடிக்குது.
எப்படின்னா நம்ம ஊர் இந்த கருவாடு அந்த மாதிரி ஸ்மெல் அந்த smell அடிக்குது. மீட் வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் பெரிய கூட்டம் நிக்குதுங்க. ஏன்னா இது வந்துட்டு ஐ திங்க் ட்ரிங்க்ஸோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது நிறைய பேர் நம்ம ஊர்ல வாங்க சரக்கு வாங்கிட்டு சைடு அந்த மாதிரி நிக்கிறாங்க. சோ ஆக்சுவலா எல்லா கிறிஸ்மஸ் மார்க்கெட்லயுமே ஃபேமஸ் அந்த மியூல்ட் வைன் தான். சோ இப்ப அந்த மியூல்ட் வைன் கடையை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். வந்தோம், அதை கிராஸ் பண்ணி தான் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. எங்க இருக்கு ஃபைனலி வி ஃபவுண்ட் த ஷாப். இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கியூ நிக்குது. இதோட கப்பு கொடுக்குறாங்க, மியூல்ட் வைனோட கப்பு. அது நமக்கு ஃப்ரீயே போல, நம்மளே வச்சுக்கலாம். இப்போ மியூல்ட் வைன் எவ்வளவு காஸ்ட்னு தெரியல, கப்பு வந்து ஃப்ரீயா வேற கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபேமஸான மியூல்ட் வைன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துக்கலாம். இது ஹாட் வைன். ஹாட் வைன் மீன்ஸ் சூடா இருக்கும். புளிக்குது. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்லாம் அப்படிதான் இருக்கும். அவ்வளோ நல்லா இல்ல, காலி பண்ணிருங்க. நீங்க குடிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. என் பாவ கணக்குக்கு பட்டியல் போட்டால் சொல்ல நடுங்குதம்மா. புளிப்பு இருக்கு, அதாவது நல்லா திராட்சை இதான அப்படி இருக்கும், ரொம்ப புளிச்சா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு, சூடா இருக்கு. ஆனா இந்த குளிருக்கு இப்படி பிடிக்கவே நல்லா இருக்கு. இந்த கையெல்லாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு, வர வரன்னு ஆயிடுச்சு. இது பிடிக்க வசதியா இருக்கு. சோ கெபாப் இருக்கு, பார்க்கவே எனக்கு வாயில எச்சி ஊறுது. நான் வாங்க போறேன். இப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு எவ்வளவு ரேட் கூட கேட்கல, போய் லைன்ல நின்னாச்சு. 12 யூரோ, 12 யூரோ ஆக்சுவலா. நான் குமார் அவசரப்பட்டியே. I just asked chicken. Yeah, chicken on stick. இது பேர் என்னது அந்த டிஷ்ல எதுன்னு கேட்டாங்க. நான் சிக்கன் அந்த ஸ்டிக்னு சொன்னேன். ஜோக் இல்லையா? சாஃப்ட்டா இருக்கு, மசாலா அப்படி இருக்கு. உப்புலாம் நல்லா போட்டிருக்காங்க. ரைட்டா புளிப்பும் இருக்கு. இந்த இடம் தான் ஆக்சுவலா சென்டர் ஆஃப் த கிறிஸ்மஸ் மார்க்கெட். லைட்ஸ் எல்லாம் செமையா இருக்கு. எல்லாரும் தான் பாக்குறாங்க, எல்லாரும் ரொம்ப சிரிச்சிட்டே இருக்காங்க. நானும் எதையுமே கண்டுக்கலையே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நின்று பேசிட்டு இருக்கேன் நடு ரோட்ல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆனா செமையா இருக்கு. இங்க அப்பப்போ லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடக்கும் போல. இன்னைக்கு என்ன எதுவும் காணும், மேபி முடிஞ்சிருச்சா இல்ல இனிமே தானான்னு கூட தெரியல. நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க இங்க. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஸோ கிறிஸ்மஸ்னாலே ஸ்டார்ஸ் தான். நான் ஆக்சுவலா 5th வரைய செயின்ட் பால்ஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க வந்து ஸ்டார் யார் வீட்டுல இருக்குதோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. எனக்குமே எங்க வீட்டுல ஸ்டார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நான் எங்க வீட்டுல கெஞ்சி கேட்டுட்டு இருப்பேன். என்ன குழந்தையா? ஸ்டார் வந்து பொதுவாவே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த மாதிரி ஸ்டார்ஸா பார்த்தேன்னா ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து ஒரு ஸ்டார் கடையே இருக்கு, செமையா இருக்கு. ரீசெண்டா எனக்கு இது ஞாபகம் வருது. பரிதாபங்கள ஒரு மீம் வந்துச்சு. பையன் வந்து ஸ்டார் கட்டுவான், அப்பா கேட்பாரு, டேய் மகனே சொல்றா, யார லவ் பண்றா, எந்த கிறிஸ்டின் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்பா ஸ்டார் வாங்கிட்டு வந்துட்டேன், அம்மா போய் கேக் செய்ய சொல்றேப்பா. அப்புறம் என்ன இது? என் பையன் சந்தோஷம் தாங்க, ஏன் சந்தோஷம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க. அடுத்த வருஷம் சர்ச்சில் மீட் பண்றேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டார். முன்னாடிலாம் வந்துட்டு ஜஸ்ட் இப்படி 5 ஸ்டார் வரும் தெரியுமா, வெறும் 5 தான் வரும். இப்போ வந்துட்டு ரொம்ப 3Dல வந்து டைமென்ஷன் வச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வருது. அது வந்து ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு. எங்க பக்கத்து வீட்டுல ஏஞ்சல் அக்கான்னு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் நாங்க இந்த கிறிஸ்மஸ் டைம்ல கிறிஸ்மஸ் ட்ரீ பண்றது, அடுத்து ஸ்டார் கட்டுறது நாங்க வந்து ஒரு வேலையாவே பண்ணுவோம். ஜாலியா இருக்கும். அதாவது எங்க ஸ்கூல்ல எப்படின்னா குடில் செட்டப் வந்து வருஷம் வைப்பாங்க. குடில்ன்றது வந்துட்டு ஜீசஸ் பிறந்தது வந்து அப்படி ரீக்ரியேட் பண்ணி சிலையா வைப்பாங்க. அதை பாக்குறதுக்குன்னே நாங்க வந்துட்டு கிறிஸ்மஸ் டிசம்பர் ஆரம்பிக்கும் போது எங்க ஸ்கூல் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிருவோம். குடில் வச்சிருப்பாங்க போய் பார்க்கணும் சொல்லிட்டு சண்டை போட்டு போய் பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ். யோசிச்சு பார்த்தோம். இப்பெல்லாம் வேற மாதிரி ஆக்கிட்டாங்க, அந்த கான்செப்டே தூக்கிட்டானுங்க. எல்லாரையும் கும்பிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது எனக்கு பிடிக்கும். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா எல்லாம் எப்படின்னா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியா இல்ல ஹிந்துவிசமா இல்ல முஸ்லிமா, எல்லாமே எங்க வீட்டுல வந்துட்டு எம்மதமும் சம்மதம் இப்படின்ற மாதிரிதான் நாங்க வளர்ந்துருக்கோம். ஐ மீன் நான் வளர்ந்துருக்கேன். எஸ்பெஷலி சில பேரோட வீட்டுல எல்லாம் பாத்துக்கிறேன், அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணி நான் பாத்துருக்கேன். பட் வந்து அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரடிக்ஷன் வந்துட்டு த்ரூ அவுட் மை சைல்ட்ஹுட் வந்து நான் பாத்துருக்கேன். இப்பதான் ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸே வந்திருக்கு, என்னென்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி. இப்ப நாங்க எந்த கொள்கையில இருக்கோம்னா, அதுக்கு ஒரு பாட்டாவே இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். நண்பர் உண்டு பகைவர் இல்லை, நன்மை உண்டு தீமை இல்லை.
உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அது வரைக்கும் தான் பாடுறேன். ஏன்னா அதுக்கு மேல பாடினா என் வாய்ஸ்க்கு நல்லா இருக்காது. ஆல்சோ எனக்கு பயமா இருக்கு இந்த சாங் வந்து ஏதாச்சும் ஒரு மியூசிக் சேனல் வந்து காப்பிரைட் வருமானு. கூச்சமே இல்ல. அது வந்துச்சு நாங்க மியூட் பண்ணிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பாடுறது பத்தி பாட்டே இல்ல, அத வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் வேற வருதாமா? ஆமா, இப்ப லிரிக் பண்ணாலே வருதுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? மதன் கௌரிக்குலாம் வந்ததுன்னு சொன்னாங்க, ஆமா. ரைட்டா? அதனால நம்ம பாப்போம். அப்படி வந்துச்சுன்னா அந்த சாங்கோட ட்ரிங் பண்ணிக்கோ நாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க பாடுறது கண்டிப்பா அது ரெகக்னைஸ் பண்ணாது. ஏன்னா எனக்கே தெரியல. அவ்வளவு கேவலமான வாய்ஸ் நினைக்கிறீங்க? அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணா அவன் சிரிக்கிறான். சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இங்க பாத்தீங்கன்னா இது லிக்கர் ஷாப். 40 ml-க்கு 5 யூரோ போட்டிருக்காங்க. 500 ml-க்கு 24 யூரோ, 2500 ரூபாய். இதெல்லாம் என்னன்னு தெரியல, ரொம்ப சாலிடானதா இருக்கு, செமி சாலிடா தெரியுது. எங்க பேக்ரவுண்ட் மட்டும் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் சென்டர் ஆஃப் த கோலன் கிறிஸ்மஸ் மார்க்கெட். நாங்க எதிர்பார்த்ததோட அமேசிங்கா இருக்கு. நாங்க ஜஸ்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இப்ப 9 மணி ஆக போகுது. 9 மணியா? 10 மணி ஆக போகுது. 10 மணி ஆக போதா? சோ 10 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுவாங்க சொன்னாங்க. ஆனா இங்க அந்த அறிகுறியே இல்ல. எவ்வளவு மக்கள் பாருங்களேன் போயிட்டே இருக்காங்க. லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? இப்ப புரியுது ஏன் ஜெர்மன் கிறிஸ்மஸ் மார்க்கெட் இவ்வளவு ஃபேமஸ். இந்த கோலன் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நாங்க இது ஒண்ணுதான் பாத்துருக்கோம். ஸ்காட்லாண்டும் போயிருக்கோம், லண்டன்லயே கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிருக்கிறோம். பட் ரெண்டே விட எனக்கு இங்கதான் ரொம்ப தி பெஸ்ட் நான் சொல்வேன். எங்க பக்கெட் லிஸ்டான ஜெர்மன் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்துட்டு இனிதே நிறைவேறுச்சு. சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஒரு கடைக்கு மேலேயும் இருக்கிற ஒரே அந்த தீமான சேம் ரூஃப் பிளஸ் அந்த ஸ்டார் தான் வந்துட்டு ஹைலைட். மத்தபடி வந்துட்டு ஷாப்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா இடத்துல மாதிரி தான் இருந்தது. பட் ஒண்ணுமே ஒரு மாதிரி இருந்தது. அது வந்துட்டு ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கால் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நாங்க வந்து யூகேல இருக்கிறோம். பட் நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணுவோம். எங்களோட சேனல் போய் பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் ஐட்னரிஸ், டிராவல் எப்படி பிளான் பண்றது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. பாய்.